கரூரில் நடந்தது பெருந்துயரம், கொடுந்துயரம். இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலலை. கனத்த மனநிலையிலையும் துயரத்திலையும் தான் இன்னும் இருக்கேன். செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல. உடனே அன்றைக்கி நைட்டே கரூருக்கு போனேன். குழந்தைகள், பெண்கள்னு 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம். நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன். இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புகிற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும்போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. எனவே நீதியரசரின் ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள், நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன். அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன். மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது. மானுடப்பற்றே அனைவருக்கும் வேண்டியது. அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளில் முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு. இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. நன்றி, வணக்கம். கரூர் பெருந்துயரம் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கரூர் நகரிலே நேற்று முன்தினம் தனது கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று விஜய் பேசியிருந்த பொழுது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலிலே 41 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பலர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து வரக்கூடிய நிலையில்தான் அந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து பல்வேறு விளக்கங்களை சொல்லி இந்த காணொலியினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்ப வேண்டாம் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கரூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயர சம்பவம் தன்னை மிகவும் பாதித்திருப்பதாக முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். அன்று இரவே மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்து சிகிச்சையில் இருப்பவர்களையும் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதையும் நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவரும் தன்னுடைய கட்சியின் தொண்டர்கள் இப்படி இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது மட்டுமல்லாமல் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உயிரிழந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை உணர்ந்து தன்னுடைய மனம் தற்போது கனத்த இதயத்தோடு இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு தற்பொழுது கள அளவிலான ஆய்வை மேற்கொண்டு வந்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த குழு அறிக்கை தந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளோடும் இணைந்து ஆலோசித்து அந்த குழுவின் அறிக்கையையும் முன்வைத்து அதன் அடிப்படையிலே எவ்வாறு தமிழ்நாட்டிலே பெரிய அரசியல் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் வகுக்கப்படும் என்கின்ற ஒரு தகவலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் இதுபோன்று அவதூறுகளை தெரிவித்து வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மானுடம் போற்றுவோம் எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.